ஹலோ எவ்ரிவான், இன்னைக்குரிய தாட் மூலமா உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். இன்னைக்குரிய தாட்டுடைய தலைப்புல தாவீதுக்கு அருளின கிருபைகளை, தாவீதுக்கு அருளின கிருபைகள். ஸோ இந்த தாவீது பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருந்தான். நான் சொல்ல புரியுதுங்களா? அவனுக்கு ஆடு மேய்க்கிற தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. அவனுடைய அண்ணன்மாரெல்லாம் மிலிட்ரியில இருந்தாங்க. இவனுக்கு ஒரு யாரை வீட்டில் ஆடு மேய்க்க அனுப்புவாங்க? உதவாக்கற, படிப்பே இல்லாதவன், யூஸ்லெஸ் ஃபெலோ தான் அனுப்புவாங்க. ஸோ ஆக்சுவலி அவன் அண்ணன்மார இது கவர்மெண்ட் ஜாப், கிங் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கிங்குடைய பேலஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தாவீத காட் என்ன பண்றாரு? அபிஷேகித்து அவன் ஆடு மேய்க்கிற நிலைமையில இருந்து அவனை என்ன செய்யறாருன்னா ஒரு ராஜாவாக, அந்த இஸ்ரேல் கண்ட்ரிக்கே ஒரு ராஜாவாக அவனை உயர்த்துகிறான். சொல்ல புரியுதுங்களா? அப்ப நீங்க அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் நீங்க தாவீத பத்தி நீங்க வாசிக்கும் போது அவன் கிங்கோடைய பேலஸ்ல போய் வேலை செய்யற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அதுல இருந்து அடுத்த ஓய்வு. அப்ப பைபிள்ல போட்டிருக்கு, அந்த சவுல்ன்ற அந்த ராஜா கீழே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் மகா புத்திமானாய் நடந்து கொண்டானா. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா காடுடைய கரம் அவன் மேல இருந்தது. இன்னைக்கு காடுடைய கரம் உன் மேல இருக்கும்போது நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீ மகா புத்திமானாய் நீ நடந்து கொள்ளுவாய். சரியா? நீங்க யோசிக்கலாம், நான் ஒரு சாதாரண ஹோம் மேக்கரா இருக்கேன், எனக்கு எதுக்கு புத்தி? See, definitely you need. See, கடவுளோட ஞானத்தோடு, கடவுளோட பிளெஸிங்கோடு, அவருடைய கிருபையோடு நீ செய்யும் போது அந்த குடும்பத்திலோட சமாதானம் இருக்கும். உன் பிள்ளைங்க நீ செய்யறத புரிஞ்சுக்குவாங்க. உன் புருஷன் நீ செய்யறத புரிஞ்சுக்குவாங்க. நீ புருஷனா இருந்து நீ இதை பார்த்து கொண்டு இருப்பாய் என்றால் உன்னுடைய பிள்ளைகளோட குடும்பத்துல இருக்கிறவங்க நீ செய்யற காரியங்களை அவங்க அங்கீகரிப்பாங்க. they will acknowledge. ஆடு சொல்றாரு, தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் உனக்கு தருவேன். ஆடு மேய்க்கிறேன். அவனுக்கு என்னையா ராஜா ஒரு ராஜாவாகி எப்படி ஒரு கண்ட்ரியை ரன் பண்ணணும்னு அவனுக்கு என்ன தெரியும்? ஜீரோ. அந்த நாலேஜ் ஜீரோ. பட் அவனை கொண்டு போய் ராஜாவா உட்கார வச்சு அவனுக்கு அந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கான கிருபைகளை அவனுக்கு தராரு. சோ நீங்க படிக்கிற பிள்ளைங்க நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். வேலை செய்யற பிள்ளைங்க இதை நீங்க இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இல்ல I don't know how to run my family, நான் என்ன செஞ்சாலும் I mess up அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லிருக்காரு, தாவீதுக்கு அருளின கிருபைகளை, அந்த ஞானத்தை, மகா புத்திமானவன் நடந்து கொண்ட அந்த ஞானத்தை நான் உனக்கு தருவேன். பட் நீ என்ன செய்யணும்னா எனக்கு செவி சாய்த்து என்னிடத்துல வா, என்ன தேடு, என்கிட்ட கேளு. கேட்கும் போது தாங்க கிடைக்கும். கண்டிப்பா அதோட பிரோஜனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். Father, தாவீதுக்கு அருளின கிருபைகளை தருவேன்னு சொல்லி, பட் you wanted us to come to you. உங்ககிட்ட வந்து செவி சாய்த்து நீங்க சொல்ற என்ன சொல்றீங்கன்னு கேட்டு உங்ககிட்ட வரும்போது, உங்ககிட்ட நாங்க ப்ரே பண்ணும்போது நீங்க எங்களுக்கு அந்த கிருபையை தருவீங்க. I bless everyone who is watching. In your name we pray. Amen.